அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், கத்திரிக்காய் வந்து ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம். இந்த கத்திரிக்காய் இந்த கோம்பலாக எடுத்துகிட்டு நம்ம க்ளீனாக எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு சூப்பராக ஒரு கிரேவி செஞ்சிடலாம். ஓகேங்களா? கத்திரிக்காய் பாருங்களாம் கட் பண்ணி வச்சிட்டோம், தண்ணியில் போட்டிருக்கோம். இந்த கத்திரிக்காய் வந்து கிரேவி தான் செய்ய போகிறோம். கத்திரிக்காய், தக்காளி வந்து தேவையான தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம், கருவேப்பிலை, கடுகலப்பு, எவ்வளோ உப்பு, இந்த மல்லித்தூள், வீட்டு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் மட்டும், இடித்த பூண்டு, இது தேவையான புளி ஊற வச்சுருக்கோம். இப்போ வந்து மசாலா, அது நம்ம மசாலா குழம்புலாம் செய்யும்போது ரெடிமேட் மசாலா ஒன்று செஞ்சு வச்சுருக்கோம். அந்த மசாலா ஒரு 5 டீஸ்பூன் சேர்க்குறோம். ஓகேங்களா? எண்ணெய் ஊற்றியாச்சு. என்ன சொல்கிறேன்னா செஞ்சிடலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகால போட்டுடலாம். காஞ்சி வெங்காயம் போட்டுடலாம். இடித்த பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க. கருவேப்பிலை போட்டுடலாம். நீ கொத்தமல்லி இல்லை, அதனால் கொத்தமல்லி போடல. மாடு போய்ட்டு வரல, டைம் ஆகிடுச்சு. கொத்தமல்லி போடாமல் செஞ்சுட்டு இருக்கோம். சரிங்களா? ஒரு ஒன்று ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ தக்காளி வந்து சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு தேவையான உப்பு போட்டுடலாங்க. இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். கத்திரிக்காய் ஓரளவு நல்லா, தக்காளி ஓரளவு மஸ்ட் வந்துருச்சு. நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இந்த டைமில் வீட்டு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் போடாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கூட வந்து இந்த மசாலா வந்து தனியாக செஞ்சு வச்சுருக்கோம். மசாலா குழம்பு எப்போ செய்யும்போது நம்ம இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டாக் வச்சுருக்கோம். அது வந்து மற்ற மசாலாம் அரைச்சி ஊற்றணுன்ற அவசியம் இருக்காது. அதனால் ஒரு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி க்ளீனாக ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அதையும் போடாச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காயை போட்டுடலாம். க்ளீனாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். இந்த கத்திரிக்காயை போட்டுடலாம். தண்ணியில் போடலாம். கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் கருப்பாகிடும், காயிடும். இப்போ வந்து போடாச்சு. இப்போ வந்து தண்ணியே ஊற்றாமல் ஒரு குறைஞ்சி ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு நல்லா அப்படியே ஃப்ரை ஆகுதுங்க. அப்போ தான் அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வேகும், அப்படியே நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? தண்ணியை ஊற்றாதீங்க. இந்த மசாலா, உப்பு எல்லாம் க்ளீனாக கத்திரிக்காய் ஏறணும், கரெக்டாக இருக்கும். அப்போ தான் ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரை பண்ணிட்டு நல்லா கழுவி விட்டே இருங்க. என்னோட அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தண்ணி, புளி நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேவா? மற்றபடி எல்லா ஐட்டும் சேர்த்தாச்சு. நல்லா தண்ணி வந்து சேர்க்க வேண்டியிருக்கும், எல்லாம் புளி தான் சேர்க்க வேண்டியிருக்கும். புளி ஊற வச்சு வச்சுருக்கோம், கரைச்சி ஊற்றிடலாம். அப்படியே நல்லா ஃப்ரை ஆகிடும். மசாலாவில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு க்ளீனாக வேக வச்சிடலாம். கத்திரிக்காய் வேகிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு அப்படியே ஒரு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் வெந்தேன்னா சூப்பராக வெந்துடும், அருமையாக வந்துடும். ஏன்னா அந்த கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த சளி பிடிச்சிருக்கும்போது, நெஞ்சு சளி இருக்கும்போது, குளிர் இருக்கும்போது, மழை பெய்யும்போது அப்போல்லாம் அந்த கத்திரிக்காய் வந்து அதிகமாக பயன்படுத்தலாம். என்ன கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பு கோல்டு ஆகிட்டு இருக்கோம். இந்த கத்திரிக்காய் வந்து சூடு. அவன் டைமில் சாப்பிட்டா அந்த குளிருக்கு சளி பிடிச்சிருக்கும் போது, மழை டைமில் வந்து சொன்னால் நமக்கு கரெக்டாக அந்த பேலன்ஸ் கரெக்டாக ரெடி பண்ணும். உடம்பை பாதுகாப்பாக வச்சுங்க கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காயில் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் புளி ஊற்றிடலாம். நல்லா கிரேவி டைப் வந்துச்சு, நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் 2 நிமிஷம் வந்ததுக்கப்புறமா புளி ஊற்றிடலாம். ஓகேங்களா? சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக செஞ்சுருக்கேன். டிக்காக ஒரு கிரேவி டைப்பில் ஒரு 5 நிமிஷம் வேணுங்க. வெந்ததுக்கப்புறமா நம்ம புளி ஊற்றிடலாம். ஓகேங்களா? சூப்பராக ஒரு கிரேவி பார்த்து வந்துருச்சு. இப்போது இன்னொரு 5 நிமிஷம் ஆன உடனே புளி ஊற்றிட்டு உப்பு காரெலாம் செக் பண்ணிட்டு அப்படியே இறக்கிடலாம். நல்லா வெந்துட்டு கத்திரிக்காய். உங்களுக்கு புளி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி ஊற்றிடலாம். சில வந்து புளி அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அதிகமாக சாப்பிடாது கம்மியாக ஊற்றிங்க. நல்லா க்ளீனாக வடிகட்டுங்க. கொஞ்சம் கேப் போட்டிங்கன்னா கேப் நழுவிடுவாங்க. ஓகேங்களா? புளி ஊற்றியாச்சுங்க. நல்லா கலந்துட்டு நல்லா வெந்துட்டுருக்கு. அதாவது புளி வந்து பார்த்திங்கன்னா காய் வேகிறதுக்கு முன்னாடி ஊற்றினா அப்போ காய் வேகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம நல்லா காயில் வெந்ததுக்கப்புறம் புளி சேர்த்துக்கலாம். இவ்வளோ தாங்க, சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இந்த புளி ஊற்றிருக்கு இல்லையா,
ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டேன். கொதிச்ச உடனே உப்பு காரெல்லாம் செக் பண்ணிட்டு அப்படியே இறக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டில் கத்திரிக்காய். ஓகேங்களா? கத்திரிக்காய் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிடலாம். உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருங்க. ஓகேங்களா? அப்படியே இறக்கிடலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ வந்துக்கிறேன். இதேபோல் வந்து நல்லா ஒரு கிரேவி சூப்பர் டைப் செஞ்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. ஓகேங்களா? அதாவது இந்த குளிர் டைமில், மழை டைமில், கோல்டாகிட்டு இருக்கும் அந்த டைம்லாம் வந்து கத்திரிக்காய் வந்து அதிகமாக சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. கோல்டோட உடம்பு சரி பண்ணணும், சளி பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணணும். இந்த கத்திரிக்காயில் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் மருத்துவம் நிறையவே தான் இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. உப்பு காரம் செக் பண்ணிட்டோம், கரெக்டாக இருக்குது. அப்படியே அரைக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டில். ஓகே, வரோம். கத்திரிக்காய் இந்த அளவுக்கு ஒரு கிரேவி சூப்பராக செஞ்சுருக்கோம். நீங்களும் இதே போல் செய்யுங்க. செஞ்சு சாப்பிட்றது கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி சொல்லுங்கள். டேஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட் செஞ்சுருக்கோம். உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டானவங்களை செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? புதுசாக என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணுறேங்க. அதான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகே காய்ஸ்.